வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜிகர்தண்டா செய்ய போகிறோம். ஜிகர்தண்டா வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு முக்கியமானது வந்து ஐஸ்கிரீமும் கடல் பாசியும் தான். கடல் பாசி வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஊற போடணும். ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இந்த சின்ன சின்ன பீஸ்லாம் சீக்கிரம் ஊறிடும். இந்த மாதிரி பெரிய கனமான பீஸ் வந்து ஊறுறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் வந்து தண்ணி பத்தலைன்னா நடுவில் வந்து கனமாக இருக்கும் ஊறாமல். தண்ணி வந்து இது மாதிரி 5 மடங்கு தண்ணி வைக்கணும். இந்த கப் அளவுக்கு, இந்த இதுக்கு வந்து இந்த கப் அளவுக்கு தண்ணி வேணும். இது வந்து நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ நான் காமிச்ச அளவுக்கு தான் ஊற வச்சிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 கிராம், ஒரு கிளாஸ்க்கு ஒரு 15 கிராம் அளவுக்கு கடல் பாசி போதும். ஒரு 15 கிராம் வந்து 15 ரூபா சொல்லுவாங்க. இது 8 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். கடல் பாசி இந்த பாருங்க, கனமான பீஸ் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்க. எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. நடுவில் நல்லா ஊறி இருக்கணும், கனமாக இருக்கக்கூடாது. இதை வந்து மிக்சியில் நம்ம வந்து அடிச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் 3 கிளாஸ் வர்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. பால் வந்து காய்ச்சின பாலை, கெட்டியான பாலை ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சாமல் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கிருமிகள் இருக்கும். காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணணும். மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அடிக்காதீங்க. வைப்பரில் போட்டு 1 செகண்ட் அடிக்க போதும். இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வந்து ஜிகர்தண்டாவுக்கு நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து அதையும் சேர்த்து மிக்சியில் வந்து இதோட சேர்த்து அடிச்சுக்கலாம். ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு முக்கியமானது கெட்டியான பால், சாக்லேட் ஐஸ்கிரீம், கடல் பாசி. கடல் பாசி கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊறணும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வைக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் வேறு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.